பிரைஸ் அல்லாஹ். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு 4 மாதங்களை நம்மை கடந்து வர பண்ணி புதிய மாதமாகிய மே 5ஆம் மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்ததால் முதலாவதாக அவருக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துவோம். பொதுவாகவே உலக பிரகாரமாக இந்த மே மாதம் என்பது கடினமான மாதமாகும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள மாதம். ஒரு சில இடங்களில் தண்ணீருக்காக அலைகிற மாதம், தாகத்தால் தவிக்கிற மாதம், பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை குறித்த திட்டமிடும் மாதம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது என்னவென்றால், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்கிறார். பொதுவாக நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது, நமக்கு ஒரு தாகம் இருக்கிறது என்றால் நாம் யாரிடமாவது கேட்டால் ஒருவேளை அது கிடைக்கலாம். அது அந்நேர தாகத்தை மட்டுமே தீர்க்கும். அது எந்தவித தாகமாக இருந்தாலும் சரி, அது அந்த நேரம் மட்டுமே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள், நமது உள்ளத்துக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓட பண்ணுகிறார். இந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் சகல ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி போகும் இடமெங்கிலும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். குறையில்லாத, தாகமில்லாத வாழ்க்கை வாழ இந்த தண்ணீர் நமக்கு தேவை. அத்தகைய ஜீவ தண்ணீர் எங்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் கிடைக்கிறது. எனவேதான் அவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும் என்கிறார். ஆம், அது வற்றாத ஜீவ நதி. இந்த நதி நமக்குள் ஓட வேண்டுமானால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். நாம் தாகத்தோடு, தேவையோடு இருக்கிற எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் தெரிவித்து விசுவாசத்தோடு காத்திருந்தோமானால் அந்த நதி நம் தேவைகளை சந்திக்கும், நம் தாகத்தை தீர்க்கும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு வாழ்ந்தோமானால் இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற மாதங்களிலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டு, சமாதானமான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழலாம். வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவன் நதியே, எங்கள் உள்ளத்தில் நீர் ஓடி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.